ஹாய் கைஸ், நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரிவோக்ஸ் ஆட்ராப்பை எப்படி ப்ரோ கிளைம் பண்ணுறது அப்படின்றத பற்றி கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. டேரெக்டாக பிட்கெட் எக்ஸ்சேஞ்சுக்கு டெபாசிட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். பட் சில பேருக்கு எப்படி பண்ணணும்னு தெரியல. அதனால் இந்த வீடியோவில் உங்களுக்கு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். தெளிவாக பார்த்துட்டு கிளைம் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்ராப்பை எப்போ போஸ்ட் பண்ணேன் அப்படிங்கிறத பற்றி சொல்லிட்டுறேன். ஜூன் 21 அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். பைனான்ஸோட வெப்3 வாலெட்டில் இந்த ஆட்ராப் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. OPBNB ஃபீஸ் பே பண்ணி இந்த ஆட்ராப் அட்டன் பண்ணியிருந்திருப்போம். ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை தான் வந்து கிளைமிங் அப்டேட் கொடுத்துருக்காங்க. வேறு ஏதோ ஒரு ஆட்ராப் அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்க வேண்டாம். இந்த ரிவோக்ஸ் ஆட்ராப் வந்து பார்த்திங்கன்னா பைனான்ஸ் வெப்3 வாலெட்டை தவிர பைபிட்லேயும் அண்ட் இன்னும் சில அதர் பிளாட்ஃபார்ம்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் அந்த ஆட்ராப் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த ஆட்ராப் வந்து பார்த்திங்கன்னா யார் போஸ்ட் பண்ணியிருப்பாங்களோ அவங்கக்கிட்ட கேட்டு ப்ராசஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க. நான் இந்த வெப்3 வாலெட்டில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணி சொல்லியிருந்தேன். ஸோ அதை தான் உங்களுக்கு நான் வந்து சொல்ல போகிறேன். இன்கேஸ் நீங்கள் வந்து வேறு ஏதாச்சும் வேலெட்டில் இந்த ரிவோக்ஸ் ஆட்ராப் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சேம் இதே ப்ராசஸ் தான். ஆனால் நீங்கள் வேலெட் கனெக்ட் பண்ணுறது மட்டும் லாஸ்ட் டைம் நீங்கள் எந்த வேலெட்டில் கனெக்ட் பண்ணி ஆட்ராப் அட்டன் பண்ணீங்களோ அந்த வேலெட்டை கனெக்ட் பண்ணி பண்ணுங்கள். ஸோ அதெல்லாம் சொன்னேன் அப்படின்னா வீடியோ பெருசாக போயிடும். அந்த பைனான்ஸ் வெப்3 வாலெட்டில் மட்டும் எப்படி கிளைம் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன், சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு உங்களோட பைனான்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வெப்3யை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா டிஸ்கவருக்கு போயிடலாம். ஓகே, ஸோ டிஸ்கவர் போனதுக்கப்புறமா அந்த சர்ச் பார் வரும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ நம்மளுடைய டெலகிராம் சேனலுக்கு போயிடலாம். டெலகிராம் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ இதுதான் எலிஜிபிலிட்டி செக்கிங் லிங்க்கு. ஸோ இந்த லிங்க் வந்து காப்பி பண்ணிவிட்டு இந்த சர்ச் பாரில் பேஸ்ட் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணோம் அப்படின்னா சர்ச் ஆகலை. ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த லிங்க் வந்து வந்துருக்கு பாருங்கள். இந்த இடத்துல இதை நம்ம வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த 2 பாக்ஸ்லையும் கிளிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு, சரிங்களா? ஸோ கீழே வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கனெக்ட் வேலெட்னு காட்டும். இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இந்த கனெக்ட் வேலெட்டை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட வெப்3 வேலெட்டை ஃபஸ்ட் கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் எலிஜிபிளாக இல்லையா அப்படின்றத பற்றி இந்த இடத்துல பார்த்துக்கலாம். ஸோ இந்த கீழே வந்தோம் அப்படின்னா கங்க்ராச்சுலேஷன் யூ ஆர் எலிஜிபிள் அப்படின்னு வந்திருக்கு. இன்கேஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து அந்த டெய்லி கிளைம் பண்ணாமல் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சிபில் டேக்ஸில் நீங்கள் வந்துட்டு உங்களோட அக்கௌண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அன்எலிஜிபிள் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் ஆகியிருக்கேன். ரெகுலராக நான் கிளைம் பண்ணிட்டு இருந்தேன், அதனால் எலிஜிபிள் ஆகியிருக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து ஆட்ராப் அட்டன் பண்ணப்போ ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இல்லை கண்டினியூவாக சரியாக கிளைம் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்எலிஜிபிள் ஆகியிருக்கலாம். அதை மட்டும் பார்த்துக்கோங்க எலிஜிபிளாக இல்லையான்ட்டு. நான் எலிஜிபிள் தான். சரி, ஸோ இப்போ அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றி இந்த இடத்துல போட்டிருக்கோம். ப்ரீமியம் ரிவோக்ஸ் ப்ரீமியம் பாயிண்ட்ஸ் அப்படின்ட்டு எனக்கு 1045 காயின்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு எவ்வளோ காயின்ஸ் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு பர்சனலாக காண்டாக்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு அதை ஷேர் பண்ணிவிட்டு மோட்டிவேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஸோ இப்போ கீழே வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹியூமன் வெரிஃபிகேஷன் அப்படின்னு இருக்குது. அண்ட் இதில் டைமிங்கும் கொடுத்துருக்காங்க, டேட் கொடுத்துருக்காங்க. டிசம்பர் 9 டிசம்பர் 13 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஹியூமன் வெரிஃபிகேஷன் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, வித்ட்ரா பண்ணுறது. ஸோ டேரெக்டாக பிட்கெட் எக்ஸ்சேஞ்சுக்கு வித்ட்ரா பண்ணுறது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் வெரிஃபிகேஷன். ஸோ இது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்தீங்க அப்படின்னா இதில் பிட்கெட் வேலெட் இருக்கும். அதுக்கும் கீழே வந்தீங்கன்னா எல்பேங்க் இருக்கும். எல்பேங்க்கை நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிட்கெட் வந்து இதில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ டேரெக்டாக நம்மளோட காயின்ஸை பிட்கெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களோட யூஐடி கேட்டிருப்பாங்க, பிட்கெட்டோட யூஐடி, அதை நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட பிட்கெட் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். வேலெட் இல்லைங்க, எக்ஸ்சேஞ்ச் ஓப்பன் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் இந்த டாட்டாக இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களோட யூசர் ஐடி இருக்கும், யூஐடி இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயத்தையும் நோட் பண்ணிக்கோங்க, உங்களோட அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா KYC கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், வெரிஃபைட் ஆகிருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காயின்ஸ் கிடைக்கும். அதை நோட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்கள்கிட்ட பிட்கெட் எக்ஸ்சேஞ்ச் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா நான் லிங்க் வேணும்னா கீழே கொடுக்குறேன். VPN யூஸ் பண்ணி ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒரு நியூ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு உங்களோட ஆதார் கார்டு மூலமா நீங்கள் KYC கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ உங்களோட யூஐடி காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு ரெக்ஸோட அட்ரஸ் கேட்டிருப்பாங்க, ரிவோக்ஸோட அட்ரஸ். அதுக்கு என்ன பண்ணணும்னா மறுபடியும் பிட்கெட்டுக்கு வந்துட்டு பேக் வந்துடுங்க. கீழே அசட்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் ஃபண்ட்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டெபாசிட் கிரிப்டோ அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ரிவோக்ஸ் அப்படின்ட்டு சர்ச் பண்ணுங்கள். இந்த இடத்துல நம்மளுக்கு ரெக்ஸ் காயின் வந்திருக்கு. இதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அட்ரஸ் இந்த இடத்துல கிடைக்கும். இந்த அட்ரஸ் ஜஸ்ட் டேப் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த இடத்துல செகண்ட் ஆப்ஷனில் பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே சப்மிட் அப்படின்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சம்டைம்ஸ் இந்த மாதிரி வந்திருக்கும். பட் இருந்தாலும் கீழே சப்மிட்னு இருக்கும், அதை மறுபடியும் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட்டட் அப்படின்ட்டு இந்த மாதிரி வந்துடும். ஒன்ஸ் இந்த மாதிரி வந்துடுச்சு அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அண்ட் டிசம்பர் 13 அன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹியூமன் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆகும்னு போட்டிருக்கு. இந்த ஹியூமன் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து காயின் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சொல்லியிருந்திருப்பாங்க. ஹியூமன் வெரிஃபிகேஷன் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, பிட்கெட்டில் நம்ம KYCலாம் கம்ப்ளீட் பண்ணி வச்சுருந்துருப்போம். அதுக்கு நம்ம டேரெக்டாக சென்ட் பண்ணுறோம் அப்படின்றதுனால நம்ம வந்து பாட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாது.
வெரிஃபைடு யூசர்னு சொல்லிட்டு குறிச்சிப்பாங்க. ஸோ அதுதான் ஹியூமன் வெரிஃபிகேஷன், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ டேரெக்டாக உங்களோட காயின்ஸ் எல்லாத்தையும் உங்களோட பிட்கெட் எக்ஸ்சேஞ்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. எல் பேங்க்கை நான் யாருக்குமே சஜஸ்ட் பண்ண மாட்டேன். எல் பேங்க்கில் யாரும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண தேவையில்ல. பிட்கெட்டில் உங்களோட ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டில் டெபாசிட் பண்ணக்கூடிய ரெக்ஸ் யூசர்ஸ்க்கு $5 to $100 வரத்துல ரெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிவார்டாக கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் வந்து தான் இருக்குது. ஸோ டாக்ஸாக இருக்கட்டும் அண்ட் மற்ற ஈவெண்ட்டாக இருக்கட்டும் அதுக்கு சொல்லிட்டு தான் இருக்காங்க. பட் அந்த மாதிரி பெருசாக எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் டேரெக்டாக டெபாசிட் பண்ணி பாருங்கள். லக் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அவ்வளோதான், ஷார்ட் வீடியோன்னு சொல்லிட்டு இதையே வந்து 6 நிமிஷத்துக்கிட்ட கொண்டு வந்துட்டேன். இது வரைக்கும் பொறுமையாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா மிக்க நன்றி. இதை பார்த்துட்டு பொறுமையாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கிளைம் பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம் நான் மறுபடியும் சொல்லிடுறேன். டிசம்பர் 13க்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா காயின்ஸும் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. டிசம்பர் 13க்கு அப்புறம் ஹியூமன் வெரிஃபிகேஷன் கனெக்ட் பண்ணுவாங்க. அது முடிஞ்சிச்சு அப்படின்னா எல்லாத்துக்குமே டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிடும். லிஸ்டிங் டேட் பற்றி இன்னும் அப்டேட் வரல. அது அப்டேட் வரும்போது கண்டிப்பாக நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுறேன். வீடியோஸ் ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. பாய்.